இன்றைக்கி மதியம் லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாகவும் அதே டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினச்சி இந்த வாங்கிபாத் தாங்க செஞ்சுருந்தேன். பெங்களூர், ஹைதராபாத்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த வாங்கிபாத், அதாவது கத்திரிக்காய் சாதங்க. இதை ரொம்ப ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. 4 நாள் முன்னாடி அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தார். மாடு கன்று போட்டிருந்ததால் சீம்பால் எடுத்துகிட்டு வந்திருந்தார். வீட்டில் செடியில் இருந்த கத்திரிக்காயையும் நிறைய பறிச்சுட்டு வந்திருந்தார். கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தழத்தழன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்த உடனேயுமே வாங்கிபாத் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த கத்திரிக்காயை வச்சு வாங்கிபாத் ரெடி பண்ணிடுவோன்னு யோசனை வந்துச்சுங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வாங்கிபாத் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், தனியா, கொஞ்சமாக ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு வகைகள், மிளகாய் எல்லாம் பாதி அளவு ரோஸ்ட் ஆன ஒன்றையும் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நிலக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நல்லா தளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காவையும் சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் வதக்கி விட்டுருணுங்க. அரை எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வாங்கிபாத் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற புளித்தண்ணிலேயே கத்திரிக்காய் வெந்து நல்லா ட்ரையாக ஆரம்பித்த உடனேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இதில் சேர்த்துக்கணுங்க. வாங்கிபாத் பவுடரை சேர்த்துட்டு சுட சுட வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் இதில் சேர்த்து சாதம் குழஞ்சிடாமல் நல்லா கலந்து எடுத்தால் நல்லா டேஸ்டியான, மணமான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வாங்கிபாத் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. இந்த வாங்கிபாத் பவுடரை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரைஸை ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருலாங்க. இந்த வாங்கிபாத் இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, கோவக்காய் பொரியல் செய்கிறப்போ 2 டீஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோவக்காய் பொரியல் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஓகேங்க, நம்ம வீட்டு வாங்கிபாத் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி வச்சுட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாங்கிபாத்தை செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு தான்னு கேளுங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.